பாஸ்டருக்கு சோத்திரம், சபையில் எல்லாருக்கும் சோத்திரம். சபையில் இந்த புது வருஷத்தில் இருந்து சாட்சியம் நிற்க வைத்ததுக்காக ஏசப்பாக்கு நன்றி சொல்கிறேன். ஏசப்பா என் வாழ்க்கையில் ஒரு தீர்க்க தரிசனம் கொடுத்து அது நிறைவேறியிருக்கு. அது நான் கன்சீவ் ஆகிறதுக்கு 2-3 மந்த்துக்கு முன்னாடியே ஊழியக்காருக்கு தெரிய வச்சுருக்காரு. அதை நான் ஊழியக்கார்ட்ட சொல்லும் போது நான் கன்சீவாக இருக்கிறேன்னு சொன்னேன். அப்போது எனக்கு தெரியும், எனக்கு முன்னாடியே கர்த்தர் காண்பிச்சாருன்னு சொன்னார். அதை நான் சொல்கிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி நான் ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தேன். ஏன்னா டவுட் இருந்துச்சு, நான் கன்சீவாக இருக்கிறேன்னு டவுட் இருந்துச்சு. அப்போ நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன். ஏசப்பா எனக்கு 2 கேர்ள் பேபி தான், இதுவும் கேர்ள் பேபியாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அது கஷ்டத்தோடு தான் நான் அண்ணாக்கிட்ட போய் சொன்னேன். அப்போ சொன்னார், "Don't worry, God is seeing your heart and He will give you your heart desire. He is giving you a boy baby." சொன்னார். இன்னைக்கு சபையில நானும் என் மகனும் சாட்சியா நிக்கிறோம். அவன் பிறந்து 2 days டாய்லெட்டுக்கு போகல, மோஷனுக்கு போகல. நான் அண்ணாக்கு ஃபோன் பண்ணேன், நான் இந்த மாதிரி மோஷன் போல டாக்டர்லாம் கேட்டு சொன்னேன். அப்போ சொன்னார், நீ கவலைப்படாத, நான் ஜெபம் பண்ணுறேன், இன்னைக்கு 12 o'clock அவன் பண்ணி மோஷனும் பாஸ் பண்ணுவான், டாய்லெட்டும் பண்ணுவான்னு சொன்னார். அவர் 12 o'clock சொல்கிறதுக்கு முன்னாடியே அவன் 2மே இது பண்ணான். நான் அண்ணாக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், நான் ஜெபம் பண்ண பேட்டா எல்லாம் சரியாயிடும்னு சொன்னார். அதுலேருந்து சுகம் கொடுத்தாரு. இன்றைக்கி என் சின்ன பொண்ணுக்கு பர்த்டே. 4 years முடிஞ்சு இன்றைக்கி 5th year. அது 5th yearக்கு ஸ்டெப் எடுக்க வைத்த கிருபைக்காக ஏசப்பாக்கு நான் நன்றி சொல்கிறேன். என் பெரிய பொண்ணுக்கு இந்த கம்மிங் Thursday பர்த்டே. அவள் 8th பர்த்டே முடிச்சு 9th ஸ்டெப் இன் பண்ண போகிறா. அந்த 8 year பாதுகாத்து கொண்டு கிருபைக்காக ஏசப்பாக்கு நன்றி சொல்கிறேன். வரப்போகிற வருஷத்தையும் ஏசப்பா பாதுகாக்க போகிற கிருபைக்காக ஏசப்பாக்கு நான் நன்றி சொல்கிறேன். என் சாட்சியை முடிக்கிறேன்.